ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன த ஷேடோஸ் ஆஃப் எட்ஜ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 90sல ஜாக்கி சானின் சாகசங்களை பார்த்து வளர்ந்தவையானாலாம். அப்படி இருக்க பட்சத்துல பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு நல்ல ஜாக்கி சான் படம் பார்க்கும்போது ஆஹா, மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்டாலேயே பிடிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் கொண்ட திருட்டு கும்பல் அப்பதான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவான ஜாக்கி சானை உள்ள கொண்டு வராங்க. அதிநவீன டெக்னாலஜியால பிடிக்க முடியாத அந்த கிரிமினல்ஸ நம்ம ஜாக்கி சான் என்ன மாதிரியான தந்திரங்களை பண்ணி பிடிக்க போறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்து. சரி, புகழ்ந்தது போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணிருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு கருப்பு காரை காட்டுறாங்க. இது எந்த கேமரா வழியா கடந்து போகுதோ, இது எந்த ரோடு வழியா கடந்து போகுதோ, அப்ப பாருங்க அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கேமராக்களுமே ஒன் பை ஒன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆகுது. காருக்குள்ள மொத்தமா 4 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஷேடோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள ஒரு வங்கி கட்டடத்துக்கு வெளியில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருக்காரு. மறுபக்கத்துல ஒரு கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. பையன் ஒரு பயங்கரமான ஹேக்கர். உட்கார்ந்த இடத்துல இருந்து இவன் தாங்க அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஆஃப் பண்ணி இந்த பயலுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதோட விடல, பேங்க்குள்ள போறதுக்கான என்ட்ரி டோரை கூட இந்த பைப்புல ஆக்சஸ் வச்சு ரொம்ப ஈஸியாவே திறந்துட்டான். உண்மையை சொல்ல போனா இது மட்டும் கிடையாது, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட சர்வைலன்ஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர்ஸையும் இந்த பயலுங்க ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அதே டைம்ல இந்த பயலுங்க திருட போன பேங்க் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி அலாம் அடிச்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போயிட்டு இருக்காங்க. ஒரு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வண்டி எங்க இருக்கு, அடுத்து என்ன பண்ண போறானுங்கன்னு இந்த சர்வைலன்ஸ் டீம் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இல்லையா. அதனால பேங்க் சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கும்போது 4 பேர் மொத்தமா உள்ள போயிருக்கானுங்க. ஆனா வெளியில வரும்போது அவங்களோட பேக்ல பணம் இருக்க மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. அப்படின்னா இந்த பயலுங்க எதை கொள்ளையடிச்சிருப்பானுங்கன்னு தெளிவா தெரியல. முக்கியமா அந்த 4 பேரோட முகமுமே துணியால மறைக்கப்பட்டிருக்கு. சரி, ஆளை பிடிக்க முடியலன்னா என்ன, இவனுங்க வந்த வண்டி இன்னும் சிசிடிவி கேமராக்கள்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த கண்காணிப்பு அறைக்குள்ள ஒரு ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அதோட பேரு ஆலிஸ். உடனே இந்த இடத்தோட ஹெட்டும் ஆலிஸ், இப்ப அந்த கார் எங்க போயிட்டு இருக்கு, அந்த கிரிமினலோட டெஸ்டினி என்னன்னு கேட்கும்போது அதுவும் கரெக்டா 3 பாதையை காட்டுது. அதே பாதையில போலீஸும் அந்த கிரிமினல்ஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹெட் சும்மா இல்லாம நடுவுல ஒரு ரவுண்டான வரப்போகுது. அந்த இடத்துல அந்த பயலுங்களை சுத்தி வாழங்கன்னு உத்தரவு கொடுப்பா. ஆனா ஏஐயான ஆலிஸ பாருங்களேன், ஏமா அவசரப்படாத, பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லும். ஆனா இந்த ஹெட் ஏஐயோட தலையிலேயே 4 அடியை போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசியில மொத்த போலீஸும் ஹெட் சொன்ன மாதிரியே ரவுண்டானா கிட்ட வந்து அந்த காரை சுத்தி வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹெட்டுக்கு ஒண்ணும் புரியல. யோ, என்னையா வேடிக்கை பாக்குறீங்க, வேகமா இறங்கி அந்த கிரிமினல்ஸ் எப்படிங்க. போலீஸ்கார கேப்டனுக்கு ஒண்ணும் புரியல. ஏமா யார பத்தி பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல எந்த ஒரு காரும் இல்ல. யோ, நல்லா பாரியா, உங்க முன்னாடி தான் நிக்குது. மேடம், உங்களுக்கு தான் கண்ணு மங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் லைட்டா அங்க இருக்கக்கூடிய மானிட்டரே கிளிச் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த ஹேக்கர் பையன் இருக்கா இல்லையா, இவன் தாங்க இவ்வளவு நேரமா ஒரு போலியான கார் சிட்டிக்குள்ள அங்க எங்கன்னு அலையிற மாதிரி போலீஸ்கார பயலுங்களையே நம்ப வச்சு அவங்கள திசை திருப்பி இருக்கான். அடங்கொப்பன குப்புறம் மிதிக்க யாரா நீங்கன்னு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வாய பொழகுறானுங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு ஜாக்கி சானின் சாகசங்கள்ல 12 மந்திர கற்கள் இருக்கு இல்லையா, அதுல டிராகன் மந்திரக்கல் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மந்திரக்கல் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷேடோங்கிற அந்த ஆளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். 4 கிரிமினல்ஸும் அங்க இருந்து ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. ஒரு பெரிய பினான்ஸ் கம்பெனிக்கு நைட்டு பிச்சைக்கார மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்த ஷேடோ இருக்கா இல்லையா, அவன் நல்லா டிப்டாப்பா கோட்லாம் மாட்டிக்கிட்டு பினான்ஸ் கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கஃபே ஷாப்க்கு வராங்க. நினைக்கிற மாதிரி இந்த பையன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. சுத்தி 1000 கேமராக்கள் இருந்தாலும் கூட இவனோட முகம் மட்டும் எந்த கேமராக்கள்லயும்
கண்ணுலயும் பதியாத மாதிரி பதுங்கி பதுங்கியே நடப்பாங்க. கட் பண்ண இதே டைம்ல கேப்டன் சூ அப்படிங்கிற ஆளை பார்க்க வந்திருக்காரு. யோ இன்னையா காலையிலே வந்திருக்கீங்க, எதுவும் பஞ்சாயத்தா என்ன? சார் மன்னிச்சிருங்க, உங்களோட கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல அதுக்கான ஆக்சஸ் பாஸ்வேர்டை உங்களோட லாக்கருக்குள்ள இருந்து யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க. யோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 400 கோடி அசால்ட்டா திருடிட்டாங்கன்னு சொல்றீங்க. நல்ல வேலை, மீதி பாஸ்வேர்டு இன்னும் என்னோட பினான்ஸ் கம்பெனில இருக்கு. அந்த 2 பாஸ்வேர்டையும் ஒன்னா சேர்த்தா என் மொத்த பணமும் கோவிந்தா. கட் பண்ண இதே டைம்ல இந்த ஷேடோ இருக்கான் இல்லையா, அவன் சும்மாலாம் இந்த பினான்ஸ் கம்பெனிக்கு வரலங்க. தேவையான பாஸ்வேர்டோட 2வது பாதி அது இங்கதான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் புள்ளிங்கோ பாய்ஸை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். மொத்த பேரோட கையிலையும் துப்பாக்கி இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க பண்ணக்கூடிய கலவரம் இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவசர அவசரமா இவங்களும் பினான்ஸ் கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்துல கம்பெனிக்குள்ள இருக்க திருட்டு பசங்கள ஒருத்தன் இவனை ஷார்ட்டா கேடி அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்பான். கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா இந்த சூ சம்பந்தப்பட்ட கிரிப்டோ கரன்சியோட பாதி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி அதை டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கும்போது கார்டன் டி அப்படின்னு இன்னொரு ஆளோட ஃபைல் மாட்டுது. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஆடியோ டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரு சந்தேகத்துல ஆமா கார்டன் டினா யாருன்னு ஷேடோ கேட்பாரு. இங்கதான் ஹேக்கரும் கோலாலம்பூர்ல மிகப்பெரிய கிரிப்டோ திருட்ட பண்ணிட்டு 1.5 பில்லியனோட எஸ்கேப் ஆயிட்டான். அதாவது இப்ப இவங்க திருட வந்திருக்க பணத்தை விட 10 மடங்கு அதிகம். அப்ப உடனே ஷேடோவும் டேய் முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, போலீஸ் இங்க வர போறாங்க, 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஃபைல மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஆனா ஹேக்கருக்கு ஆசை தீரல. அதனாலேயே இந்த கேடி பையன்கிட்ட டேய் நீ இருக்கிற அந்த கார்டனோட ஃபைலையும் சேர்த்து கொண்டு வான்னு சொல்லுவான். சில நிமிஷங்களுக்கு பிறகு இவங்களுக்கு தேவையான ஃபைல் ஃபுல்லாவே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா அதே டைம்ல அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சு. நான் முதல்ல வெளியில போறேன்னு ஷேடோ அங்க இருந்து கிளம்பும் போது தெரியாதனமா காஃபி ஷாப்ல இருக்க ஒரு பொண்ணு போட்டோ எடுக்கும் போது இந்த பையன் உள்ள போயிட்டான். அதுல இவனோட முகம் வேற பதிஞ்சு போச்சு. திரும்ப அந்த பிள்ளைகிட்ட செல்ல வாங்கி சண்டையா போட முடியும்? வெளியில போலீஸ் நிக்கிறானுங்க. இதுக்கு பஞ்சாயத்துன்னு சந்தேகம் வராத மாதிரி ஷேடோ அங்க இருந்து வெளியில வந்துட்டான். இப்ப உள்ள இருக்கக்கூடிய 4 புள்ளிங்கோ பாய்ஸும் குரங்குக்கே அப்பனா இருப்பானுங்க போலங்க. குறுக்க முறுக்க தாவி ஓடிட்டு இருக்கானுங்க. இடையில செக்யூரிட்டிஸ் வந்தா கூட மதிக்க மாட்டானுங்க, பொழந்து கட்டுறானுங்க. ஏன் ஒரு கட்டத்துல வந்த போலீஸையும் அடிச்சு போட்டுட்டு கேப்டன் இருக்காருல அவரை மட்டும் பணைய கைதி மாதிரி லாக் பண்ணிட்டானுங்க. லிப்ட பிடிச்சு ஜுவாயிங்னு மேல போயிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த கேப்டன் ஆளு பார்க்க தான் நோஞ்சா மாதிரி இருக்கான். ஆனா 4 பேரையும் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில ஷேடோ ஒரு டாக்ஸியை பிடிச்சு எஸ்கேப் ஆகிறான். வண்டியை ஓட்டுறவனும் இவனோட ஆள் தான். மைண்ட்ல வச்சுக்கோங்க, இங்க இருக்க 4 பேர் வேற, வண்டியை ஓட்டுற ஆள் வேற, அப்புறம் அந்த ஹேக்கர் வேற. மொத்தமா இவனுங்க மட்டுமே 6 பேரு, ஷேடோவோட 7 பேரு. கடைசியா லிப்டுக்குள்ள இருந்த கேப்டன் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சு மயங்க வச்சுட்டு திபு திபுன்னு வெளியில ஓடி வந்தவனுங்க மொட்டை மாடியில இருந்து அசால்ட்டா தாவி குதிக்கிறானுங்க. ஏன்னா இந்த பையலுங்க கிட்ட பாராசூட் இருக்கு. முன்கூட்டியே பிளான போட்டுதான் இந்த பையலுங்க இங்க வந்திருக்கானுங்க. இப்ப இந்த விஷயத்த போலீஸ் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது பாராசூட்ல எங்க இறங்க போறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போலீஸ் டீமும் போயிட்டு இருக்கு. கேப்டனும் சும்மா கிடையாதுங்க ஐயா. கைத்த போட்டு கீழே குதிக்க இருந்த ஒரு ஆளை கட்டி பிடிச்சபடி தொப்புன்னு கீழே விழுவாரு. நல்ல வேலை, மெத்து மெத்துன்னு பெட்டு கிடக்கும். அதுல விழுந்ததால உயிர் தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்துல பாராசூட்டை விட்டு கீழே இறங்கின பையலுங்க வந்த போலீஸையும் வெளுத்து வாங்கிட்டு அங்க இருக்க பெரிய மால்குள்ள வரானுங்க. ஒருத்த என்னடானா மொட்டை மாடியில கொக்கிய மாட்டி ஜோயிங்னு கீழே இறங்கிட்டு தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ அந்த கொக்கியோட கழட்டி விட்டாங்க. 2வது ஆளு டக்குன்னு வயசான ஆள் மாதிரி கெட்டப் மாத்திக்கிட்டான். 3வது ஆளு ஒரு இள வயசு பயப்புல மாதிரி தன்னோட மேக்கப்ப மாத்திக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டானுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹேக்கர் பையன் இருக்கால தான் டேலண்ட வச்சு இந்த 4 பேரையும் இந்த மாலை விட்டு மொத்தமா மறைய வச்சுட்டான். சம்பவ இடத்துக்கு வந்த கேப்டனும் மத்த போலீஸும் கண்டிப்பா அவங்க மறைஞ்சு போயிருந்தாலும் இந்த மால்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொருத்தனோட அடையாளமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. உடனே அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் லைட்டா நடந்து போகும்போது ஒருத்த மேல இடிக்கிற மாதிரி போவாரு. உருவத்துல அவன் சின்ன பையன் மாதிரியே இருப்பான். ஆனா அது நம்ம கேடி பையன். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்தா கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த பயபலிங்களோட மேக்கப் அந்த மாதிரி இருக்கு. அதுலயும் முக்கியமா ஷேடோ டாக்ஸியை விட்டு வெளியில வரும்போதே வயசான காஸ்டியூம்ல இருக்காங்க. சரி, இங்க சுத்தி இருக்கக்கூடிய கேமராக்கள் தானே இருக்காங்கல்ல. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் பாடியில கேமராக்கள் இருக்கும்ல, அதை ஆன் பண்ணுங்கன்னு ஹெட் உத்தரவு கொடுப்பாங்க. ஆக்சுவலா இவங்க பேசுறத போலீஸ் மட்டும் இல்ல நம்ம ஷேடோவும் கேட்பாரு. உடனே இத தன்னோட ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அந்த பையலுங்க போலீஸோட பார்வையில இருந்து ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கர்மம் அது கூட பரவாயில்லங்க. அதுலயும் ஒருத்தன் பொண்ணு கெட்டப்லாம் மாட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சம்பவத்தால மிகப்பெரிய அவமானம். ஒரு பெரிய மீட்டிங்க போட்டவனுங்க கையில கிடைச்ச எல்லாரையும் தப்பிக்க விட்டுட்டோன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த இடத்தோட லீடரான கிம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருங்க, நம்ம கிட்ட எல்லா விதமான டெக்னாலஜி இருந்தாலும் கூட நம்மளால அந்த பயலுங்களை பிடிக்க முடியல. ஒருவேளை இந்த மாதிரி கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு இந்த வேலையிலேயே தலை சிறந்த ஆளான மிஸ்டர் வாங்கோட உதவி நமக்கு தேவைப்படும்னு ஜாக்கி சானை பத்தி பேசுவாங்க. இப்ப இந்த பேரை சொன்னதுமே அந்த கேங்ல இருக்க மோஜோங்கிற பொண்ணு டப்புன்னு திரும்பி பாக்குறா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். மத்தவங்க போல இவளுமே போலீஸ் அதிகாரி தான். ஆனா ஒரு போலீஸ் பார்க்க வேண்டிய வேலைக்கு பதிலா எப்ப பாரு இந்த கம்ப்யூட்டர் வேலையை மட்டுமே கொடுப்பானுங்க. உருவத்துல வேற குட்டியா, அதனாலதான் இந்த மாதிரி எடை போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப கிம் சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஜாக்கி சான் திரும்ப ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அவரோட உடல்நல இன்னும் நல்லா தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் இல்லையா. அதுக்காக நம்ம ஹீரோயினையும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜாவா
தேவாங்கிற ஆளையும் ஹீரோவை கண்காணிக்க சொல்லி அனுப்புறாங்க. அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஏமா இந்த ஹீரோ என்ன இப்பேற்பட்ட ஆளா இருக்காரு, அவரு அப்பவே அப்படி இப்பவே இப்படின்னு எக்கச்சக்கமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஆனா லாஸ்டா அவர் ஒரு மிஷனுக்கு போகும்போது அவரு கூட இருந்த நெருக்கமான ஒரு பார்ட்னரே இவர் பண்ண தப்பால இறந்து போயிட்டுதான் நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இதை கேட்டதுமே ஹீரோயினோட முகமும் லைட்டா மாறுது. ஏன் தான் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் ஜாக்கி சானோட என்ட்ரி, கையில கன் எல்லாம் வச்சுக்கிட்டு கெத்தா வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா 10-15 நாய்க்குட்டிகளை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. என்றாது ஏமா கரெக்டா சொல்லுமா, இவருதான் நம்ம தேடி வந்த ஆளா? ஆமா ஆமா, மூடிட்டு அவரை ஃபாலோ பண்ண சரின்னு ஒவ்வொரு இடமா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கஃபேல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கும் போது அதே கஃபேக்கு ஹீரோ வருவாரு. என்ன யோசிச்சான்னு தெரியல, படார்னு ஹீரோயினுக்கு முன்னாடி போய் நிப்பாரு. ஐயோ அழகு செல்லகுட்டி, யாரடி நீங்க? கடந்த 4 மணி நேரம் 17 நிமிஷமா நீ என்ன ஃபாலோ பண்ணிருக்க? இல்லையே, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, போய் சொல்லாத. பஸ்ல என்ன ஒருத்த ஃபாலோ பண்ணா, அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே? பாக்கெட்ல இருக்க ஐடியா செக் பண்ணி பார்த்துதான் அவன் போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நீயே ஒரு போலீஸ் தான். இந்த பாரு, ஒருத்தருக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, அது ஒரு கலை. சரி போனது போகட்டும், உன்னை 8 வயசா இருக்கும் போது பார்த்தத நீ இப்ப நல்லா இருக்கியா மோஜோ? ஆனா அவ பெருசா பேசவே இல்ல. முதல்ல வாங்க, ஸ்டேஷன்ல உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா அங்க வருவாங்க. அப்ப ஹீரோயின் காஃபி போடும்போது பக்கத்துல வந்து நம்ம ஜாவோ, ஆமா இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், இந்த ஹீரோ கூட வேலை பார்த்தது உன்னோட அப்பா இல்ல, லாஸ்டா மிஷின்ல இறந்து போனதும் உன் அப்பா தானே? ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிற? வாயை மூட்டுரு இல்ல வாங்கி கிட்டி பண்ணு, ரொம்ப கோவமா கத்தி விட்டுருவா. அதே டைம்ல கிம்மும் ஹீரோ கிட்ட நடந்த கொள்ளைய பத்தியும் அந்த கிரிமினல்ஸ் மேக்கப் போட்டு தப்பிச்சு போன விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்லும் போது ஹீரோவுமே இந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா இந்த பாடி கேம்ல ரெக்கார்ட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அட் அ டைம்ல ஒரே மானிட்டர்ல பிளே பண்ணுவாங்க. கோயன்னு ஏதோ வண்டு மாதிரி தான் இருக்கும், என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. ஆனா ஹீரோ மட்டும் கடைசியா ரெக்கார்ட் ஆன 15 செகண்ட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. சுத்தி இருக்க ஒரு பயலுக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் டக்குன்னு ஃப்ரேம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், வந்தவங்க மொத்தம் 4 பேர் தானே? இந்த 4 பேருமே எப்ப நீங்க பாடி கேம ஆன் பண்ணீங்களோ அந்த நொடியிலேயே உங்க எல்லாரையும் ஒரு செகண்ட் திரும்பி பார்த்திருக்காங்க. அப்படின்னா நீங்க கேமராக்களை ஆன் பண்ண போறீங்கிறத அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் இத அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஒண்ணு நம்ம இடத்தை சேர்ந்த ஆளா இருக்கலாம், அப்படி இல்லனா இந்த இடத்தை ஹேக் பண்ண ஒரு ஆளா இருக்கலாம். புரியாத விஷயம் என்னன்னா அந்த கிரிமினல்ஸோட முகம் தெளிவா பதிவாகல. சோ வேற எந்தெந்த ஆங்கிள் அவங்களோட முகம் பதிவாயிருக்குன்னு அவங்க போட்டிருந்த காஸ்டியூமை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கிடையில ஷேடோ கார்ல கூட்டிட்டு போன ஆள் இருக்கா இல்லையா, அந்த டிரைவர் பயலோட மூஞ்ச இப்பதான் காட்டுறானுங்க. எக்ஸாக்ட்டா இந்த ஹேக்கர் மாதிரியே இருக்கான். ஆனா என்ன கொஞ்சம் குறுந்தாடி மட்டும் வச்சிருக்கான். சொல்ல போனா இந்த பயலுங்க ட்வின்ஸ். என்ன ப்ரோ, ஷேடோ ரொம்ப கோவப்பட்டாரா? பதில நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. வந்த மனுஷன் பேசவே இல்ல, ஹேக்கரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஐயோ டாடி ஏன் கோவப்படுறீங்கன்னு கேடி பையன் ஹெல்ப் பண்ண போனா கூட அவனுக்கு ஒரு அடி. ஏண்டா முட்டா பேசுங்களா, நான் இவ்ளோ நாளா எந்த கேமராக்கள்லயும் மாட்டாம வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு சின்ன தப்பால ஒரு பொண்ணு என்ன போட்டோ எடுத்திருக்கா, அவளால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை பிரச்சனை வந்தா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும். இப்ப ஏற்பட்ட உதவாக்கரைகளை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு ஒரு வேகத்துல கத்தி எடுத்து ஹேக்கரையே குத்துற அளவுக்கு போயிடுவாரு. நல்ல வேலை அண்ணங்கார மட்டும் உள்ள பூந்து கைய பிடிக்கலன்னு வைங்க, கண்ணுல கத்திய விட்டு கிண்டி இருப்பான். சரி சண்டை ஸ்டாப் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. உனக்கு என்ன தைரியம்? ஏடா உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக என்னோட கையவே நீ பிடிச்சிட்டல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் பக்கமா கத்திய திருப்புவாரு. ஆனா இவனை காயப்படுத்தாம அங்க இருக்க மரக்கட்டையில குத்துவாரு. இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இப்ப கத்திய அதே இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து போகும்போது டிரைவர் பையன் அந்த கத்தி எடுத்து தான் பாக்கெட்ல மறைச்சுப்பான். கட் பண்ண மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. கிரிமினல்ஸோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ணும்போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு முகம் தெரியல. ஆனா அதுக்கு பதிலா ஒருத்த மொத்தமா தான் காஸ்டியூமை மாத்தி ஒரு கோட் பாட்டி இருக்க விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறான். இங்க பாருங்க, இவன் உள்ள வரும்போது கண்டிப்பா இவங்கிட்ட வேற எந்த ஒரு திங்ஸும் இல்ல. அப்படின்னா இந்த கோட்டை உள்ள வந்த யாரோ ஒருத்தர் இவங்கிட்ட கொடுத்திருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு மறுபடியும் மால்ல இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கோட்டு போட்டு உள்ள வந்த ஷேடோவை கண்டுபிடிச்சிட்டானுங்க. முகம் என்னமோ பிளரா தான் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு ஷேடோவை பத்தி இப்ப இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியும். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கேடி பையன் ஷேடோவை பார்த்து, அப்பா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், பரவாயில்ல விடு, எனக்கு உன் மேல கோவம் இல்ல. ஆனா ஒண்ணு, என்னோட உயிரை பத்தி நான் கவலைப்படல, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு தான் நான் உங்களை எச்சரிக்கிறேன். அப்பா ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கேன். ஆமா ஆமா எனக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும்னு அவரும் சொல்லுவாரு. இப்ப மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் நடக்குது. இங்கதான் சான் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சரியா 88கள்ல ஒரு 2 பயங்கரமான கிரிமினல்ஸ் இருந்தாங்க. எப்ப பாரு ஒரு பெரிய கடத்தலை பண்ணிட்டு அவங்க தலைமறைவாயிடுவாங்க. ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தன் இறந்ததுமே ஷேடோங்கிற இன்னொரு ஆளு அவன் தலைமறைவாயிட்டான். அவனை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. ஒருவேளை என் கணிப்பு சரியா இருந்தா அந்த ஷேடோ தான் திரும்ப களத்துல இறங்கி இருக்கணும். பிளரா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு கண்டிப்பா நம்மளால இவன் தான் குற்றவாளின்னு உள்ள தூக்கி போட முடியாது. சோ நாம அந்த ஷேடோவை தேடி கண்டுபிடிக்கணும். லாஸ்டா அந்த கோட்டு போட்ட ஆளு ஒரு டாக்ஸில ஏறி போயிருக்கான். அந்த வண்டி கடைசியா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள போயிருக்கு. அதுக்கு மேல அங்க எந்த ஒரு சிசிடிவி
கேமராக்களும் இல்ல. உடனே சானோ, ஆமா கேமராக்கள் இல்லன்னா என்ன, ஃபீல்டுல இறங்கி ஆளுங்க கண்காணிக்க வேண்டியதானே. பதிலுக்கு கிம்மோ, சான் அதெல்லாம் அந்த காலம், இப்ப கேமராக்களை வச்சு நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம். சார் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, கேமராக்கள் போக முடியாத இடங்கள்ல கூட நம்மள மாதிரியான திறமையான ஆபீசர் போக முடியும். ஒரு சின்ன ரிக்வெஸ்டா எனக்கு ஒரு டீம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த ஷேடோவை தேடி கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். துளி கூட யோசிக்காத கிம்மோ, எனக்கு அந்த கிரிமினலை பிடிச்சா மட்டும் போதும், அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் ஓகேன்னு ஹீரோ கேட்ட மாதிரி ஒரு டீமை தரேன்னு சொல்லுவாரு. இதை கவனிக்கக்கூடிய ஹீரோயினும் கண்டிப்பா இந்த ஆளு நம்மள செலக்ட் பண்ண மாட்டான், ஏன்னா தான் உருவம் வேற குட்டியா இருக்குன்னு இவளுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்த இன்னும் ஒரு சில ஆபீசர்லாம், என்னமா புது டீம்ல உன்னையும் எடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா, வாய்ப்பே கிடையாது, நீ உருவத்துல குட்டி, முக்கியமா உங்க அப்பனும் ஒரு போலீஸ் தானே, அந்த ஆளு ஏற்கனவே அந்த சான் கூட வேலை பார்த்து இறந்து போயிட்டாரு, அவரோட பொண்ணு நீயே ஒரு உதவாக்கரையா தான் இருப்பன்னு ரெண்டு வார்த்தை எசக்கு பசுக்கா பேசுனதும் போதும் யார பத்தி நான் தப்பா பேசுறேன்னு குட்டச்சி குளவரியில சண்டைக்குள்ள இறங்கிட்டா. அவன் உண்மையாவே பலசாலியா இருக்கலாம், ஆனா நம்ம ஹீரோனும் விட்டு கொடுக்குற லெவல்ல இல்ல. அவன் கழுத்தை பிடிச்சு லாக் பண்ணா நம்மால கழுத்துல கிடுக்கு பிடி போடுவா, எட்டி மூஞ்சி மேல உதச்சவன் படார்னு அந்த பயலோட கைய வேற லாக் பண்ணிட்டா, கொஞ்சம் இழுத்திருந்தா டப்புன்னு உடஞ்சிருக்கும். சண்டையோட முடிவுல தான் தோல்வியை ஒதுக்கிட்டு அந்த ஆபீசரும் ஒதுங்கிடுவான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் சிரிச்சபடியே பாத்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஈவினிங் சான் மட்டும் தனியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இறந்து போன ஹீரோயினோட அப்பா போட்டோவை தான் பர்ஸ்ல வச்சிருப்பாரு. டே நண்பா, எனக்கு தெரியும் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால அன்னைக்கு நீ இறந்து போன, என்னால உன்னையும் அந்த குழந்தையவும் காப்பாத்த முடியல, ஆனா கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன் பொண்ண கண்ணுங்கிறதுமா குழந்தை மாதிரி நான் பாத்துப்பேன்னு தனியா வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில விடியுது. இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த வில்லன்ஸோட ஆளுங்க யாரோட முகத்தை பாத்துருக்க மாட்டாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வேலையில என் கூட இருக்கணும். சோ டெக்னீஷியன் டீமா இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் எந்த ஒரு கிரைம் சீன் நடந்த இடத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க. அதனாலேயே குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் செலக்ட் பண்ணுவான். அதுல ஒருத்தியா நம்ம ஹீரோயின் இருப்பா. பொது இடத்துல சந்தேகம் வராத மாதிரி ஒருத்தர் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு ஒன் பை ஒன்ன பயிற்சி கொடுக்கிறாரு. கடைசியா இவங்க அந்த வில்லனை எங்க பார்த்தாங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒருத்தன் பொம்மை காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கறிக்கடைக்கு முன்னாடி வேலைக்கு நிப்பான். இன்னும் ரெண்டு பேரு காதல் ஜோடி மாதிரி அந்த வீதிகள்ல அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருப்பானுங்க. அடுத்த ஒருத்தன் சைக்கிளிங் பண்ணிட்டு இருப்பான், இன்னொருத்தன் டெலிவரி பாயா இருப்பான். ஆனா பாவங்க ஹீரோயின் மட்டும் இன்னும் இந்த காருக்குள்ள ஹீரோ கூடயே உட்கார்ந்து இருப்பா. கட் பண்ணா அடுத்த இப்ப அந்த ஹேக்கர் பையனை காட்டுவாங்க. லாஸ்டா கொள்ளையடிக்கிற பிளான்ல இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பான்ல, அதனாலேயே அந்த வில்லன் கடுப்பாயிட்டு இனிமே நீ அந்த பிளானும் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கார்டனுக்கு சொந்தமான 1.5 பில்லியன் பணம் அது எந்த லாக்கருக்குள்ள இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை கொள்ளையடிக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பாரு. அதனாலேயே ஹேக்கர் பையன் கொஞ்சம் கோவத்துல உட்கார்ந்துருப்பான். சொல்ல போனா இவ இருக்கக்கூடியது ஒரு கைவிடப்பட்ட ஆர்பனேஜ்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி அனாதையா இருந்த இந்த 6 பேரையும் வில்லன் தான் தத்தெடுத்து அவங்களுக்கு போதுமான பணம், அவங்க படிக்கிறதுக்கான கல்வின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்திருப்பான். இந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் இந்த பசங்க எல்லாருமே இவனை அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்காளையா, அவ ஹீரோ கூட சுத்தி இன்னையோட 15 நாள் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பு தாங்க முடியாம, இந்த பாருங்க நான் வேலை பார்க்க கூடாதுன்னா நீங்க என்ன இங்க வர வைக்காம இருந்திருக்கலாம்ல, சும்மா எப்ப பாரு உங்க வண்டியிலேயே உட்கார வச்சிருக்கீங்க, நான் ஒரு உதவாக்கறேன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இந்த பாருமா சும்மா சும்மா கோவப்படாத, பொறுமை ரொம்ப முக்கியம். சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில அனுப்புவாரு. ரிட்டர்ன் வர வழியில ஒரு சில பேரு யாரோ ஒரு ஆளை போட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. இதை ஹீரோயின் பார்த்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது, இந்த பாரு நீ சண்டைக்குள்ள போகாத, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க பாத்துப்பாங்க. நானும் போலீஸ் தான் சொல்லிட்டு ஹீரோவோட பேச்சையும் மீறி இவன் உள்ள பூந்து அந்த பசங்க கூட சண்டை போடுவா. ஆரம்பத்துல தடாலடியா சண்டை நடந்தாலும் கூட ஒரு கிட்டத்துல அந்த குடிகார பயலுங்க பாட்டில் எடுத்து இவள குத்துற அளவுக்கு வந்துருவானுங்க. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு உள்ள வந்த சான் மொத்த பேரையும் ரொம்ப அசால்ட்டாவே அள்ளையில மிதிச்சு அங்கேயே பறக்க விட்டாரு. திரும்ப காருக்கு வந்ததுமே ஹீரோயினுக்கு சம திட்டு, நான் உங்ககிட்ட சொன்னல எதுக்காக நீ சண்டைக்கு போன, ஏன்னா அது என்னோட கடமை, முட்டாள் மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி ஒரு தப்பால தான் உன் அப்பா இறந்து போனாரு. ஓ பரவாயில்லையே, உங்களுக்கு இன்னும் என் அப்பாவெல்லாம் ஞாபகம் இருக்கா, நான் உங்களை கடைசியா பார்க்கும்போது என்ன சரியா எனக்கு ஒரு 8 வயசு இருக்குமா, அதுக்கப்புறம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு நான் உங்களை இப்பதான் பாக்குறேன், ஒரு வழியா ஒத்துக்கிறீங்களே உங்களாலதான் எங்க அப்பா இறந்து போனாருன்னு. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும் நானும் உங்க அப்பாவும் ஒரு பெரிய கிரிமினலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்ப எதிர்பாராத நேரத்துல ஒருத்தன் ஒரு பிள்ளைய கடத்த வந்தான். உங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு நீ உள்ள போகாத தடுக்காதன்னு, ஆனா நான் கேட்கல. என்னோட அவசர முடிவால அந்த கடத்தல்கார கும்பல் உங்க அப்பாவை சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க. கூடவே என்னால அந்த பிள்ளையவும் காப்பாத்த முடியல. அவசரப்பட்டு தவறுகளை பண்றதுக்கு ஒரு சில இடங்கள்ல பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி
மாதிரி மனுஷன் அழுதுகிட்டே பேசும்போது ஹீரோனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னை அறியாமையே நான் கோவத்துல பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுருவா. இந்த விஷயத்த இவ மட்டும் இல்ல, மைக்ல கனெக்ட் ஆயிருந்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே கேட்டிருப்பாங்க. அப்பதான் கார் போற போக்குல ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இந்த வில்ல பையன் பொருள் வாங்குற விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துட்டாங்க. உடனே மொத்த பேரும் அவன் ஷேடோவா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனோட முகத்தை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க உடம்புகள்ல எல்லாருக்கிட்டையுமே கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா எவ்வளவு கிட்ட போனாலுமே அந்த பைபிள்ல முகத்தை மட்டும் திருப்பவே மாட்டேங்கிறான். குனிஞ்ச மெடிக்கதான் இருக்கான். இதுக்கிடையில ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன மைக்க கொடுத்த அவன் உன்னோட முகத்தை பார்த்ததே கிடையாது. சோ நீ தான் பக்கத்துல போய் அவனை செக் பண்ண போற. இதுக்காக தான் உன்னை ரொம்ப நேரமா வண்டிக்குள்ளேயே வச்சிருந்தேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்குமே சந்தோஷம். திபுன்னு வெளியில ஓடி வருவா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நினைக்கிறத விட அந்த வில்லனுமே பயங்கரமான ஆளு. தன்னை ஃபாலோ பண்றாங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, விஷயம் ரொம்ப ரிஸ்கா போயிடும். சோ ஹீரோயின் பக்கத்திலேயே நெருங்கல ஒரு சின்ன பிளான போட்டு தரையில தண்ணி சிந்து கிடக்கும். அந்த இடத்துல எதையோ ஒண்ணு தேடுற மாதிரி குனிஞ்சிருப்பா. இதை கவனிக்கக்கூடிய வில்லனும் யார் அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிறான ஒரு குழப்பத்தோடைய இவன் அந்த தண்ணியை கடக்கும் போது ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி கண்டிப்பா இவன் தான் அந்த ஷேடோங்கிற விஷயத்த நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. உடனே காதல கைய வச்சு மைக்ல இத ஹீரோ கிட்ட சொல்லும் போது அடி முட்டா பேசி கைய ஏறி அவன் உன்னை பாத்திர போறான்னு சொல்லுவான். ஹீரோயின் கையை எடுத்தாலும் கூட ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த வில்ல டக்குன்னு திரும்புவான். இப்ப இந்த இடத்துல ஹீரோயினை பார்த்தானா பாக்கலையாங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி. அதுக்கப்புறம் வில்ல இங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்க கேமராக்களை பயன்படுத்தி அவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா அதுக்கு மேல உள்ள எந்த ஒரு கேமராக்களும் இல்ல. அவன் தங்கி இருக்கக்கூடிய ஃப்ளோர் தெரிஞ்சா மட்டும் போதும், அவனுக்கே தெரியாம கேமராக்களை நம்ம ஆளுங்க வச்சிருவாங்க. சோ ஹீரோயின் ஒரு சின்ன பிளான போட்டு நான் இதை பாத்துக்கிறேன்னு நேரா இவ்வளவு அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. அங்க இருக்க லிப்டுக்கு பக்கத்துல வில்ல பையன் நிக்கிறான். சந்தேகம் வரக்கூடாதுன்னு இவ ஹெட்போனை காதுல மாட்டுவா. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு சின்ன டவுட், உண்மையாவே அந்த மார்க்கெட்ல வில்ல ஹீரோயினோட காதுல கைய வச்சதை பார்த்தானா இல்லையான்னு. லாஸ்டா பாடி கேம்ல ரெக்கார்டான விஷயத்த திரும்ப பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல வில்ல ஹீரோயினை பார்த்துட்டாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து. இது எதுவும் தெரியாம அந்த முட்டா பேசி ஜம்முன்னு ஏறி லிப்டுக்குள்ள வரும்போது வில்லம் பொறுமையா மறைச்சு வச்சிருந்த கத்தி அப்படியே கையில எடுக்கிறான். சோழி முடிய போதும்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஆமா நீ கிளாஸுக்கு போயிட்டு திரும்ப வரதுக்கு இவ்வளவு நேரமான ஹீரோயினை தான் பொண்ணு மாதிரி ஏதோ ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல ஹெட்போனை கலட்டி விடுற மாதிரி அவ காதுல இருக்க மைக்க அலேக்காவை எடுத்து ஒரு கவருக்குள்ள வச்சு வெளியில தூக்கி போட்டுருவான். வில்லனும் சந்தேகத்துல அந்த பொண்ணோட காதை பார்க்கும் போது மைக் இல்ல. சோ இவ போலீஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசிக்கிட்டு இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு ஒரு பழத்தை கொடுப்பான். ஆனா அது பூச்சியா இருக்கு. அட மேல் பக்கத்தை கடிச்சு துப்பிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கடிச்ச பீஸ அப்படியே அந்த லிப்டோட மூலையில தூக்கி போடுவான். அப்பதான் தெரியுது அந்த பீஸ்க்குள்ள ஒரு சின்ன கேமரா இருக்கு. வில்ல எங்க போறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேமராவை வேணும்னே நம்மால கடிச்சு துப்பி இருக்கான். முக்கியமா ஷேடோவோட முகமும் அந்த கேமராக்குள்ள நல்லா பதிஞ்சிருக்கு. 25வது மாடிக்கு வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பொறுமையா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மூடப்பட்ட லிப்ட் மறுபடியும் திறக்குது. ஆஹா அந்த வில்லனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. வா வா நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போலான்னு தான் மாட்டி இருக்க கண்ணாடியில இருந்து கூர்மையான 2 ஊசி எடுத்து படார்னு ஒரு வீட்டோட கதவை திறக்கிறாரு. இப்ப வில்லனுக்கு இதை பார்த்தா என்ன தோணும், சரி இவங்களும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்காங்க போலன்னு பெருசா எதையும் கண்டுக்காம லிப்டுக்குள்ள வந்து இவன் போக வேண்டிய மாடியோட பட்டன் அழுத்திடுவான். இது கேமரால தெரிஞ்சு போயிடும். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? அந்த பையன் லிப்ட்ல வரதுக்குள்ளேயே அவன் ஃப்ளோர் ஃபுல்லாவே சின்ன சின்ன கேமராக்களை வச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு இவங்களோடதே கிடையாது. கள்ளச்சாவியை போட்டு தான் உள்ள வந்திருப்பானுங்க. ஓனரமா கத்தக்கூடாதுன்னு வாயை வேற அடைச்சிட்டான். ஏ குந்தாடி நான் ஒரு போலீஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ காசு கொடுத்தாதான் கத்தாம ஒரு பெண்ணு அந்த அம்மா சேட்டையை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே இந்த வில்ல என்ன பண்றான் ஏது பண்றான்னு கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட குப்பை தொட்டி இருக்கு இல்லையா, அதை கூட விடலங்க. எப்பவுமே இரவு நேரத்துல இந்த வில்ல ஒரு சின்ன பபுள் ரேப்ப கையில வச்சுக்கிட்டு அதுல இருக்க முட்டைய ஒன் பை ஒன்னா உடைச்சு விளையாடிட்டு இருக்கான். இவன் என்ன சின்ன பிள்ளையா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெர்மல் கேமரா வழியா பார்த்து நம்ம ஆளுங்க குழம்பி போறாங்க. அதே டைம்ல குப்பை தொட்டியில இருந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ்ல சின்ன சின்ன பேப்பர் துண்டுகள் கிடைக்குது. பாக்குறதுக்கு என்னமோ புதிர் விளையாட்டு போல இருந்தாலும் கூட பேப்பரோட நிறைய துண்டுகள் மிஸ் ஆகுது. இப்ப ஷேடோ யாருங்கிற விஷயத்த நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாலும் அவன் ஒரு குற்றத்தை பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்ப உடனே கிம்மோ, ஆமா பொதுவா ஷேடோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அவன் தலைமறைவாயிடுவான். அப்படி இருக்கும்போது இவன் இப்ப எதுக்காக வெளியில வந்திருக்கணும்? சிரிச்சுக்கிட்ட ஹீரோவும் ஒருவேளை அவன் நம்ம கிட்ட வேணும்னு தன்னை வெளிக்காட்டிக்க நினைக்கிறானோ என்னமோ, பொறுத்திருந்து பாப்போன்னு ஒரு பிளான போடுவாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ அங்க இருக்க மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான். பழங்களை வாங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஷேடோவும் உள்ள வரான். முதல்ல ஒரு சின்ன டிவைஸ வச்சு ஹீரோ கிட்ட கேமராக்கள் இருக்கான்னு
இருக்கான்னு செக் பண்ணுவான். ஆனா கெஸ் பண்ண மாதிரி எதுவும் இல்ல. இருந்தாலும் இவன் உண்மையான போலீஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக ஆமா தோ அந்த பெட்டி கடைக்கு பின்னாடி ஒரு மீன் கடை இருக்கு, அங்க எப்பவுமே விலை ரொம்ப மலிவா இருக்கும், அத பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. அந்த பையனோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். இவரு மட்டும் இல்ல, தோ அந்த பானிபூரி கடையிலயும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா விலை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவான். வில்லனுக்கு இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன தோணும்? சரி, உண்மையாவே ஹீரோ இங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் போல, அடிக்கடி இங்க வந்து போறதாலதான் இந்த கடைக்காரங்களை பத்தி கூட நிறைய தெரிஞ்சிருக்குன்னு கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறான். வாங்கல, இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு, ஃபேமிலியா ஒன்னா சாப்பிடலாம். யோசிக்காம வில்லனும் சரி சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டோட ஓனர் அனுப்பிட்டு இந்த வீட்டை தங்களோட வீடு மாதிரியே வில்லனை நம்ப வச்சுக்கிறாங்க. பேச்சு வாக்கல, ஆமா உங்களோட மனைவி அவங்களுக்கு என்னாச்சு? சோகத்தோடைய ஹீரோவும் அது ஒண்ணும் இல்ல, எனக்கு சூதாட்ட பழக்கம் இருந்துச்சு, அதனாலயே என் பொண்டாட்டி என் புள்ளைய கூட்டிட்டு போயிட்டா. சில வருஷங்களுக்கு அப்புறமா இதய நோயால பாதிக்கப்பட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு நான் இங்க வந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். சில வருஷங்களுக்கு என் பொண்ணை நான் பார்க்கவே இல்ல. சரி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் உங்களுக்கு இன்னொன்னு கொண்டு வரேன்னு ஹீரோ உள்ள போகும்போது வில்ல சந்தேகத்துல ஹீரோனை பார்த்து, ஆமா உன் நெத்தியில ஒரு காயம் இருக்கே, அது எப்படி வந்துச்சு? ஓ இந்த தழும்பா, நான் 8வது படிக்கும் போது என் கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் கூட சண்டை போட்டேன், அவன் அடிச்சதுல வந்த காயம் தான் இது. அப்படியா, இது உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன் எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. அப்ப கரெக்டா ஹீரோவும் உள்ள வரான். வில்லன் தெரியாத மாதிரி, ஆமா உன் பொண்ணு தலையில ஒரு தழும்பு இருக்கே, அதை பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே, 8வது படிக்கும் போது அவ கூட படிச்ச இன்னொரு பையன் கூட சண்டை போட்டுதான் இந்த காயம் வந்துச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு, அப்பா இத பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, இந்த பாருமா உங்க அம்மா என்னதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் கூட நான் உன்னை ஒரு நாள் கூட கண்காணிக்காம இருந்ததே இல்ல. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு எப்ப பாரு உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன். அதாவது ஹீரோ எதை மீன் பண்றான்னா, இவளோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோனையாச்சும் பாதுகாக்கணுமேன்னு அவ பள்ளிக்கூடம் வரைக்கும் நம்மளால ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதைத்தான் இன்டைரக்டா சொல்லுவான். இது ஹீரோயினுக்கு புரிஞ்சதுமே இவன் ஒரு பக்கத்துல அழ ஆரம்பிக்கிறா. வில்லனுமே இவங்களோட பாசத்தை பார்த்து சரி ரெண்டு பேரும் பொய் சொல்லல போலன்னு இவங்களையும் நம்ப ஆரம்பிச்சிருவான். ஆனா அங்கதான் ஹீரோயின் அந்த வில்லனுக்கே தெரியாம டேபிள்ல வச்சிருந்த அந்த பயலோட போனுக்கு பக்கத்துல தான் போனை வைக்கும் போது அவனோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இவளோட போனுக்கு அப்படியே காப்பி ஆகுது. வந்த வில்லனும் திரும்ப தன்னோட ரூமுக்கு போயிட்டு, ஏண்டா ஹேக்கரு, நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்க இருக்க எல்லாரும் நல்லவங்க தானே, போலீஸ் எல்லாம் இல்ல, அவங்களோட பேக்ரவுண்ட ஃபுல்லா செக் பண்ணிட்டியா? பாத்துட்டேன், அவங்க ரெண்டு பேருமே சாதாரண ஃபேமிலி தானே பையன் ஒரு குண்டை தூக்கி போடுவான். ஆக்சுவலா இவனுக்கு ஹீரோ ஹீரோயின் போலீஸ்ங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அவங்க செட் பண்ணி வச்சிருக்க கேமராக்களை கூட இந்த பயபுள்ள கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா வில்லன் கிட்ட வேணும்னே மாத்தி சொல்லிருப்பான். ஏன்னா ஒரு சீன்ல இந்த ஹேக்கரையும் தன்னோட அண்ணனையும் வில்லன் கொல்ல பார்த்திருப்பான். சோ என்னைக்கா இருந்தாலும் அவனால தங்களுக்கு ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வில்லன் கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக அண்ணங்காரனை சண்டைக்கு இறக்கி விடுவான். துப்பாக்கியோட உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டான். ரெண்டு பேருக்கு இடையில தடாலடியா சண்டை போயிட்டு இருக்கு. இந்த பயபுள்ள சப்ரஸரை மாட்டி இருக்கான். அதனால தோட்டாவோட சத்தம் பெருசா இம்பாக்ட் ஆகல. வயசானாலும் கூட சண்டை போறதுல ஜான்மே ரொம்ப திறமையான ஆளு. ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு கடைசியில அண்ணங்காரன் கழுத்துல ஒரு துணியை போட்டு லாக் பண்ணிடுவாரு. உண்மையை சொல்ல போனா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டை பக்கத்து பில்டிங்ல இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கேமரா வச்சு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அத கூட இந்த ஹேக்கர் பையன் வீடு ரொம்ப நார்மலா இருக்க மாதிரியும் ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்க மாதிரியும் போலியான கிளிப்பிங்ஸை பிளே பண்ணிவிட்டு போலீஸோட கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு இருக்கான். இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. என்ன இது, ஹீரோயின் இங்க இருக்கானா? அப்படின்னா வீடியோ ஏற்கனவே எடுத்தவனா விளங்குச்சுப்போ. ஜானுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு மொத்த போலீஸும் இங்க இருந்து கிளம்புவாங்க. இத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கேமராவையே ஹேக் பண்ணி வச்சிருக்க இந்த ஹேக்கர் பார்த்தா சும்மா இருப்பானா? டே அண்ணா, போலீஸ் வர போறாங்க, நீ உடனே கிளம்புன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன, அந்த பைபிள்ல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அலேக்கா மாடியில ஒரு கொக்கிய மாட்டி ஜுவாயிங்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அடுத்த நாள் காலையில மீட்டிங் போடுவாங்க. ஹீரோவும் வில்லனுக்கு கண்டிப்பா எங்க மேல சந்தேகம் வரல. குழம்பி போன கிம்மோ, அப்புறம் இதுக்காக அவனோட ஆட்கள் உங்களை கொல்ல வரணும் சார், உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். ஷேடோவுக்கும் அவன் கேங்ல இருக்க மெம்பர்ஸ்க்கும் ஏதோ ஒரு சண்டை நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க என்ன கொலை பண்ணி பழிய ஷேடோ மேல போட பாக்குறாங்க. இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல ஹேக்கர் பையன் கம்ப்யூட்டர்ல அடையாளம் தெரியாத யாரோ ஒரு ஆள் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. இப்ப வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையுமே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஷேடோ ஒரு சின்ன டாக்ஸியை பிடிச்சு வழக்கம் போல இங்க இருந்து கிளம்புறான். இத தனக்கு சாதகமாக்கின போலீஸும் வில்லனோட வீட்டு கதவுல கள்ளசாவி போட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது உள்ள ஒரு பபிள் ரேப் இருக்கு. காருக்குள்ள இருந்து நடக்கிற விஷயங்களா வீடியோல லைவா பாத்துட்டு இருக்க ஹீரோவுக்கு அந்த பபிள் ரேப்பை பார்த்ததுமே சந்தேகமா இருக்கு. உடனே அதை எடுத்துட்டு வாங்கன்னு தான் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லும் போதே சடனா இங்க இருந்த ஒரு கார் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிட்டு இருந்த அந்த காரையே டப்புன்னு அடிச்சு தூக்குது. இந்த போலீஸோட ஹெட் ஆபீஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் இவங்க காரே பறந்து வந்து விழும். ஆனா கிரிமினல்ஸ் அதையெல்லாம் பார்த்து பயப்படவே இல்ல. கையில கன்ஸோட உள்ள வந்தவனுங்க எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறானுங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் ஒரு 4 பேரை போட்டு தள்ளுவாங்க. அதே டைம்ல ஹீரோவும் இந்த பாரு அந்த பபிள் டிராப் என்னங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒரு கோட் வேர்ட் இருக்கு. ஏற்கனவே கிடைச்ச பேப்பரோட துண்டுகளையும் அந்த பபிள் டிராப்ல இருக்க உடஞ்சு போட பபிள்ஸையும் ஏஐ ஆன ஆலிஸ் கிட்ட காட்டி இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேளு.
கேளு, கண்டிப்பா ஏதாவது பதில் கிடைக்கும்னு ஹீரோயினை அங்க இருந்து அனுப்பிடுவாரு. ஒரு பக்கத்துல ஷேடோ கார்ல போயிருப்பான்ல, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2 போலீஸ் வந்திருப்பாங்க. கைவிடப்பட்ட அதே ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா கூட அந்த அண்ணங்காரன் வரல. ஷேடோவும் சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க கேமராவை பார்த்து என்னடா எனக்கே ஸ்கெட்சான்னு சொல்லுவாரு. பார்த்தா அடுத்த நிமிஷமே அங்க ஒரு 50 அல்லக்கைங்க வரானுங்க. அப்படின்னா வில்லனுக்கு இந்த ஹேக்கரும் அண்ணங்காரனும் ஒன்னா சேர்ந்து தன்னை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்கிறது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம இவ்ளோ நேரம் அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா வில்லன் இந்த 50 பேரையும் பார்த்து துளி கூட பயப்படல. ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேரை போட்டு தள்ளிருக்கேன், என்ன அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியுமான்னு இவன் அந்த 50 பேரு கூடயும் சண்டைக்கு இறங்குறான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒவ்வொருத்தரும் அலறிக்கிட்டு இருக்கானுங்க. வில்லனுக்குமே கொஞ்ச நஞ்ச காயங்கள் ஏற்படுது. இதுக்கடையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சண்டை போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப அந்த இடத்துக்கு ஸ்வாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு டீம் வராங்க. கவலைப்படாதீங்க, நாங்க இதை பாத்துக்கிறோன்னு கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த பயலுங்க போட்டு தள்ளுவானுங்க. ஒரு பக்கம் வில்லன் 50 எதிரிகளையும் அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட முன்னாடி வந்து நிப்பான். அப்ப முன்னாடி அண்ணங்கார வந்து நிக்கிறான். பரவாயில்லைங்க, எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன, ஆனா இப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்த என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்களா? மன்னிச்சுங்கப்பா, உங்களோட முகம் அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. நாளை பின்ன உங்க மூலமா எங்களுக்கு ஆபத்து வரும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். அச்சோ பாவம், என்ன கொல்ல வந்து நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அதையும் தான் பாக்கலான்னு 2 பேரு கடையில சண்டை நடக்குது. அண்ணங்காரன் கத்தியை வச்சு தொடையிலையும் முதுகலையும் சின்ன சின்ன கீரலை போடுவான். தொழில கத்துக்கிட்டவனுக்கே இவ்வளவு திறமன்னா தொழில கத்து கொடுத்த வில்லனுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கும். கத்திய சும்மா சொல்லட்டி அந்த பயலோட பின்பக்க கழுத்துல ஒரு ஏத்து, சுருண்டு விழுந்த சின்ன கேப்ல இடுப்புல ஒரு ஏத்து, கடைசியில கத்திய வச்சு பச்சைக்கு குத்தி அந்த பயலோட கதையை அங்கேயே முடிச்சுட்டான். சாக போற அந்த நிமிஷத்துல, அப்பா என்னால இந்த ஜென்மத்துல ஒரு நல்ல மகனா இருக்க முடியல, அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்ல மகனா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவான். இங்க நடந்த எல்லா சம்பவங்களையுமே இந்த ஹேக்கரும் கேமரால பாத்துட்டே தான் இருந்திருப்பான். சொல்ல போனா இந்த இடத்துல வில்லனை அழிக்கிறதுக்காக பாம் செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அண்ணங்காரன் இறந்து போன கோவத்தாலேயே இந்த பைபிள்ல பாம்பை வெடிக்க வைக்க தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வில்ல அந்த அண்ணங்கார உடம்ப தான் மேல போட்டபடி தரையில விழுந்துருவான். நேரத்துக்குன்னு வில்லனை பிடிக்கிறதுக்காக போலீஸும் இந்த ஆர்ஃபனேஜுக்குள்ள வருவாங்க. வெடிச்ச வேகத்துக்கு அதுல கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டானுங்க. இருந்தாலும் வில்ல வசமா மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் இந்த போலீஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அங்க நடந்த சண்டை எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு. ஹீரோவுக்கு கிடைச்ச அந்த பபுள் ராப்ப ஆலிஸோட உதவியால டீகோட் பண்ணி பார்க்கும்போது கார்டன் அப்படின்னு அந்த பணக்கார ஆளோட பேர் கிடைக்குது. ஆஹா, இந்த பயலா, யோ இவனுக்கு சொந்தமான லாக்கரே நம்ம கிட்ட தான் இருக்கு, வாங்க வாங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன்னு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பயபுள்ளைங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்க லாக்கர் ஏற்கனவே திறந்திருக்கு. இங்கதான் இந்த டிடெக்டிவ் லேடிக்கு ஒரு விஷயமே கிளிக் ஆகுது. ஆக்சுவலா ஸ்வாட் அப்படின்னு ஒரு டீம் உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த பயலுங்க தான் உண்மையாவே அந்த புள்ளிங்கோ பாய்ஸ். வெளியில சண்டை நடந்த சின்ன கேப்ல சத்தமே போடாம உள்ள வந்த கிரிப்டோ கரன்சிய மொத்தமா தூக்குறதுக்கான 12 இலக்க பாஸ்வேர்டை இந்த பயலுங்க தூக்கிட்டானுங்க. மொத்த பணமும் கோவிந்தா. அதே டைம்ல வில்ல இருக்கா இல்லையா, அவனை ஆர்ஃபனேஜ்ல வச்சு போலீஸ்காரங்களும் கைது பண்ணிட்டாங்க. லாஸ்டா இந்த ஸ்வாட் டீமை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேன் என்ன இப்ப அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏஐ உதவியால கேட்கும் போது இந்த முறை ரொம்ப துல்லியமா அந்த வண்டி எங்க இருக்குங்கிற விஷயத்த கரெக்டா சொல்லிடும். உடனே அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் டீமா கிளம்புறாங்க. இவங்கள பார்த்ததும் போதும் 5 பேரும் 5 திசையில ஓடுவானுங்க. இதுல ஹீரோவுக்கு முக்கியமான ஆளே இந்த ஹேக்கர் தான். ஏன்னா இவனுக்கு தான் அந்த பணத்தை மாத்துறதுக்கான 12 இலக்க பாஸ்வேர்ட் தெரியும். ரெண்டாவதா வில்லனுக்கும் பாஸ்வேர்ட் தெரியும். சான் ஒரு பக்கத்துல அந்த பயல பிடிக்க பாப்பாரு. ஆனா அவன் தான் கூட்டாளிங்க 2 பேரை சண்டைக்கு அனுப்பிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவான். தலைவன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? 2 பேரும் அடிபட்டு கீழே விழுந்து மாட்டிப்பானுங்க. ஒரு பக்கத்துல ஹீரோயின் எஸ்கேப் ஆன ஹேக்கரை பிடிக்கிறதுக்காக தனியா வருவா. ஆனா கூட்டத்துக்கு மத்தியில அவனை எப்படி கண்டுபிடிக்க ஹீரோவும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் என்னதான் ஒருத்தன் தான் உருவத்தையே மாத்தி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அவனுக்குன்னு எப்பவுமே மாத்த முடியாத ஒரு மேனரிசம் இருக்கும். அதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், கண்டிப்பா உன்னால அவனை பிடிக்க முடியும்னு சொல்லுவான். இதுக்கிடையில பிடிபட்டிருக்க வில்லனுக்கு ஹேக்கர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை தத்தெடுத்து வளர்த்த என்னையே மாட்டிவிட பாத்தீங்கல்ல, இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. நாம பண்ண சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை மரணமா மட்டும்தான் இருக்கும். வக்காளி உங்க எல்லாரையும் தேடி நான் வருவேன்னு சொல்லுவான். போனை பேசினதுமே தொப்புன்னு கீழே போட்டுருவான். அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டன் குடியும் போது படார்னு மூஞ்சி மேல ஒரு குத்து. பக்கத்துல இருந்த போலீஸோட இடுப்புல புகைவெடி இருக்கும். அதை வேற திறந்து விட்டான். ஒருத்தனை கூட மிச்சம் வைக்காம அட்டி பொழந்து கட்டி கடைசியில தான் விலங்கையெல்லாம் அவுத்து போட்டுட்டு வில்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பக்கத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்வாட் டீமை சேர்ந்தவங்க உள்ள வரும்போது அதுல ஒருத்தன் லைட்டா தோள்பட்டிய நகர்த்திருப்பான். அந்த விஷயத்த நினைச்சு பார்க்கும்போது இப்ப இந்த கூட்டத்துல இருக்க அந்த ஹேக்கர் இருக்கா இல்லையா, அவனும் அதே மாதிரியே லைட்டா தோள்பட்டிய நகர்த்துவான். சோ இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆளுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்க இருந்து ஓடிடுவான்.
நேரத்துக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜாவோ அங்க வருவான். அவங்கிட்ட சொல்லும் போது ஒரு வழியா அவன் சுத்தி திரிஞ்சு ஹேக்கரை கண்டுபிடிச்சிட்டான். பின்னாடியே ஃபாலோ பண்ணி பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வருவாங்க. அப்ப எதிர்பாராத நேரத்துல உள்ள வந்த வில்லன் கத்திய வச்சு அந்த ஹேக்கரை பச்சக்கடு குத்தி அதே இடத்துல சோழிய முடிச்சிட்டான். சாக போற அந்த நிமிஷத்துல என்ன நினைச்சான்னு தெரியல, வில்லனை கட்டிப்பிடிச்சு காற்று, மலை, வெயில், பூக்கள், ஆகாயம்னு ஏதோ புரியாத ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவான். ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. இப்ப ஹேக்கர் தான் இறந்து போயிட்டான்னு பார்த்தா இவனை பிடிக்க வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட முக்கியமான உடல் நரம்ப அறுத்துட்டு தான் இந்த வில்ல பையன் இங்க வந்திருக்காங்க. ரத்த போக்க கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல அந்த பயபுள்ள அங்கேயே இறந்து போயிட்டான். இத பார்த்து ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில சோகத்தோட திரும்ப ஆபீஸ்க்கு வரும்போது அப்பதான் ஹீரோவும் கேட்பான், ஆமா அந்த வில்ல என்னதான் தப்பிச்சு போயிருந்தாலும் கூட நம்ம லாக்கர்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்தின கிரிப்டோ கரன்சி அது இன்னும் அடுத்து வேற எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் மாறல. ஆமா இப்ப அதனால என்ன? ஏன் நல்லா யோசிச்சு பாரு. பாஸ்வேர்ட் தெரிஞ்ச ஆளுங்க ரெண்டே பேரு. ஒன்னு அந்த ஹேக்கர், அவன் இறந்து போயிட்டான். ரெண்டாவது ஆளு வில்லன். உண்மையை சொல்ல போனா இந்த ஹேக்கிங் சம்பந்தமான எதுவுமே வில்லனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேலண்டான ஆளையும் இவனால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்து ஆளுங்கிறதால இவனுக்கு பணத்தோட தேவை மட்டும்தான் இருக்கும். சோ இவன் யாருகிட்ட இருந்து அந்த பாஸ்வேர்ட்ஸை திருடினானோ அந்த ஆளையே திரும்ப பார்த்து இவன் எடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாவே இவனுக்கு தேவையானதை விட அதிகமாவே பணம் கிடைக்கும். சரின்னு முதல்ல கிரிப்டோ கரன்சியை யாருகிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்களோ அந்த சூங்கிற ஆளோட வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கெஸ் பண்ண மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த பயலோட கார் படுவேகமா இங்க இருந்து கிளம்புத. ஹீரோயினும் காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல பணம் என்னும் போது கரெக்டா அந்த பயல புடிச்சிட்டா. இந்த பாரு அந்த வில்ல உன்னை மிரட்டி பணம் வாங்க போறான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனசு வச்சா உன் பணத்தையும் காப்பாத்தலாம். அந்த வில்ல எங்க இருக்கான்னு சொன்னா அவனையும் நாங்க கைது பண்ணிடுவோம். அந்த சூப்பைய சும்மா இருப்பானா? சரின்னு வில்ல இருக்க இடத்த போட்டு கொடுத்துட்டான். அவனை தேடி ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோ கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவா. எப்பா மொத்த போலீஸ் டீமும் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்தாகணும். அப்படி இல்ல வில்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நேரம் போகுது போயிட்டே இருக்கு. வில்லன் கரெக்டா கிளம்ப போகும்போது அவனை டைவர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவ உள்ள போய் உட்காருவா. ஆனா வில்லனுக்கு ஏற்கனவே ஹீரோயின் போலீஸ்ங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். சோ படக்குன்னு அந்த புள்ளையோட கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல மயங்க வச்சுட்டான். நேரத்துக்குன்னு ஹீரோவும் உள்ள வந்துருவான். இப்ப இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. கத்திய வச்சு பயப்புள்ள வித்தைய காட்டுறாங்க. ஹீரோ உடம்ப ரணரணமா கிழிக்கிறான். தலைவன் என்னதான் சூப்பரா சண்டை போட்டாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல காயங்கள் என்னமோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப எதிர்ச்சியா ஹீரோயினை இந்த வில்லன் கொல்ல ட்ரை பண்ணுவான். அவளை காப்பாத்துற முயற்சியில ஹீரோ டப்புன்னு உள்ள போகும்போது கத்தி இவனோட கையில இறங்கிருச்சு. அதை அப்படியே வளைச்சு பிடிச்சு கழுத்துல ஒரு ஏத்த பயந்து போன வில்லன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பாரு எனக்கு ஒண்ணும் இல்ல, காயங்கள் சின்னதா தான் இருக்கு, நீ முதல்ல அவனை பிடின்னு ஹீரோயினை அனுப்பி வச்சிருவாரு. ஆனா வில்லன் தான் மாறு விஷயம் போடுறதுல கைதேர்ந்த ஆளாச்சே. கூட்டத்துக்கு மத்தியில எப்படி அவனை கண்டுபிடிக்க போறோம்னு குழம்பி போயிருக்கும் போது ஹீரோ சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. கண்ணை மூடி நடந்த விஷயங்களை மறுபடியும் நினைச்சு பார்க்கும் போது வில்லன் இங்க வரும்போதே கையில ஒரு சின்ன பேண்ட மாட்டிருப்பான். உருவத்தை கூட டக்குன்னு மாத்த முடியும், ஆனா அந்த பேண்ட மாத்த முடியாதுல்ல. சோ எல்லாரோட கைகளையும் பார்க்கும்போது ஒரு வழியா அந்த வில்லன் மாட்டிட்டான். இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா அந்த வில்லனை எதிர்த்து சண்டை போட முடியாது. சோ மத்த போலீஸ் டீமை சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே வெவ்வேறு திசைகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சர்ச் பக்கமா வில்லனை ஒன் பை ஒன்னா திசை திருப்புவாங்க. அச்சோ பாவம், நடக்கிற எதுவும் தெரியாத வில்லன் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி கடைசியில முட்டுச்சந்தில வசமா மாட்டிக்கிட்டான். எல்லா சைட்லயும் போலீஸ் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, நீ என்ன பிடிச்சிட்ட, சரிவா என்ன கைது பண்ணுன்னு இந்த பைபிள்ல கைய நீட்டுவான். ஹீரோயின் பிடிக்க வரும்போது மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து குத்தலான்னு பாப்பான். ஆனா அவ ரொம்ப அசால்ட்டாவே இவன் கைய வளைச்சு பிடிச்சு மங்களகரமா விலங்க மாட்டி விட்டுருவா. அப்புறம் என்ன, விளையாட்டு பிள்ளையா நினைச்ச ஹீரோயினை இனிமே ஒரு பெரிய ஆபீசரா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்க போறாங்க. அப்பாவை இழந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு நல்ல தந்தையாவும் இருக்க போற மாதிரி காட்டி அப்படியே இங்க கட் பண்ணா போஸ்ட் கிரெடிட் சீன்ல இறந்து போன அந்த ஹேக்கர் இருக்கா இல்லையா, அவ சம்பந்தப்பட்ட வீடியோவை யாரோ ஒரு ஆள் பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஹேக்கர் சாகும் போது ஒரு சில வார்த்தைகளை ஒன் பை ஒன்னா சொல்லிருப்பான்ல. ஆக்சுவலா அதெல்லாம் சாதாரணமானது கிடையாதுங்க ஐயா. கிரிப்டோ கரன்சிய ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுக்கான 12 இலக்க பாஸ்வேர்ட் 11 வார்த்தைகளை சொன்னவன் 12வது வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிருப்பான். பாவம், அந்த கடைசி ஒரு வேர்டு என்னங்கிறது இவனுக்கு தெரியல. சரி, இப்ப இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கானே, இவன் யாரான்னு பார்த்தா ஏற்கனவே ட்வின்ஸான ஹேக்கர், அப்புறம் அந்த அண்ணங்காரர் இருக்கா இல்லையா, அவங்களோட 3வது தம்பி. சொல்ல போனா இவனுங்க டபுள்ஸ் இல்லங்க, ட்ரிபிள்ஸ். ரகசியமா அந்த ஹேக்கரும் ஒரு ஆள் கிட்ட கம்ப்யூட்டர்ல பேசிருப்பால, அது கூட இவன் தான். சோ அப்படின்னா கதை இன்னும் முடியல. லாஸ்டா கம்ப்யூட்டர்ல நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த வில்லன் 3 பேரோட போட்டோவும் தெரியுது. தன்னோட பிரதர்ஸ சாகடிச்ச இவங்கள இந்த 3வது தம்பிக்கார எந்த அளவுக்கு வச்சு செய்ய போறாங்கிறத அடுத்த ஒரு பாகமா வரப்போகுதுங்கிற மாதிரி இன்டைரக்டா காட்டி, நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.